ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ்கிட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெங்காயம், தக்காளி, பூண்டு இது எதுவுமே இல்லாமல் நம்ம சூப்பராக இன்றைக்கி குஸ்கா சாதம் செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சாதம் பார்த்திங்கன்னா பெரியவங்கலேருந்து குழந்தைங்களுக்கு தாராளமாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சாதம் தான். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அந்த குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இந்த சாதத்துக்கு நெய் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரிஷாக இருக்கும். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சமாக குக்கிங் ஆயில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். டோட்டலாக ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இந்த சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே 3 பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசிப்பூ, ஒரு பிரிஞ்சி இலையை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் தாளிச்சிட்டு இது லேசாக செவந்து வரும்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறிகளை இது கூட சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு கேரட்டும் பீன்ஸும் நறுக்கி வச்சுருக்கேன். இது ரெண்டுமே சேர்த்து 1/4 கிலோ வரும். கேரட் பீன்ஸ் ரெண்டுமே. காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட பச்சை பட்டாணி, முந்திரி பருப்பு இது எல்லாமே கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்னும் நீங்கள் சில காய்கறிகளை ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காலிஃப்ளவர் அது மாதிரிலாம் கூட நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக கேரட் பீன்ஸோடு நான் அப்படியே நிப்பாட்டிட்டேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். இது எல்லாமே நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இஞ்சி இருக்குல்ல, ஒரு 1/4 துண்டு அளவுக்கு இஞ்சியை நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம பூண்டெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. ஸோ அதனால் இஞ்சி வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். வதக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. ஸோ நீங்கள் துருவிட்டு நல்லா சேர்த்துக்கோங்க. எண்ணெய், அந்த நெய் எண்ணெய் ஊற்றிருக்கோம்ல, அதுலேயே நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். நல்லா வதங்கும் போது இது கூட வந்துட்டு புதினா தழை, கொத்தமல்லி தழை கொஞ்சம் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் விருப்பப்படுற காய்கறிகள் எல்லாத்தையுமே இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா புதினா தழையும் கொத்தமல்லி தழையும் நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். புதினா தழை, கொத்தமல்லி தழை இல்லாமல் கூட செய்யலாம். இருந்தாலும் சேர்த்தோன்னா இன்னும் ரொம்ப வாசனை சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இதை சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது ஓரளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. வதங்கினதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் நான் ஒரு பெரிய லெமனோட ஜூஸை நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் தயிர் கூட இது கூட 1/4 கப் சேர்த்துக்கலாம். இல்லாமலும் செய்யலாம். தயிர், எலுமிச்சம்பழம் இது எல்லாமலும் நீங்கள் வந்துட்டு செய்யலாம். அதுவும் நல்லதாக இருக்கும். இது வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக ஒரு புளிப்புச்சுவைக்காக நான் சேர்க்குறேன். இப்போ வந்து அரிசி வந்து நான் வந்து சீரக சம்பா அரிசி இருக்குல்ல, அதை வந்து நான் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த அரிசி நீங்கள் நார்மலாக மளிகை கடையில் எல்லாமே கூட கிடைக்குது. இது வந்து இது மாதிரி சாதத்துக்குலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த அரிசியை ஃபஸ்ட்டு நம்ம போட்டுட்டு கலந்து விட்டுக்கலாம். சாதாரண அரிசியாக இருந்தால் நீங்கள் இது மாதிரி போட்டு கலக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் அளவுக்கு நம்ம தண்ணி, தேங்காய் பால் அளந்து ஊற்றும் போது நம்ம அரிசியை போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஆனால் இது இந்த அரிசின்றனால நான் இது கூடவே கிளறி விட்டுக்கிறேன். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு வந்து குழம்புக்குலாம் நீங்கள் எவ்வளோ சேர்ப்பீங்க அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு தேங்காய் பால் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய தேங்காய் இருக்கும்ல, அதில் வந்து கருப்பு கலரில் இருக்கும் பாருங்கள் தேங்காயோட மூடி, அந்த முத்தல் தேங்காவாக பார்த்து அதுலேருந்து பால் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு அதை வந்து நம்ம அன்றைக்கி கலந்து சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து இந்த கப்பால் 1.5 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துருந்தேன். சாதாரண அரிசிக்காக இருந்தால் 3 கப் அளவுக்கு தேங்காய் பாலும் தண்ணியும் கலந்து சேர்க்கணும். ஆனால் இது வந்து சீரக சம்பா அரிசி அப்படின்றனால 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க, 3 கப் அளவுக்கு பால் சேர்க்காம 2.5 கப் அளவுக்கு, அதாவது நம்ம எப்போவுமே சேர்க்கக்கூடிய அளவுலேருந்து ஒரு 1/2 கப் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க சீரக சம்பா அரிசிக்கு. இப்போது நான் இதில் வந்து 2.5 கப் அளவுக்கு பால் சேர்க்கணும். பட் எனக்கு 2 கப் அளவுக்கு தான் பால் கிடைச்சிது. ஸோ அதனால் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இதில் தேங்காய் பால் கண்டிப்பாக கொஞ்ச நேரம் சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக தேங்காய் பால் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூட இன்னும் 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நான் வந்து குக்கரை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். என்னுடைய கணிப்பு பிரகாரம் சாதாரண அரிசியாக இருந்தால் 1/2 மணி நேரத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் இது சீரக சம்பா அரிசின்றனால நான் ஒரு 20 நிமிஷத்துக்கு மட்டும் நான் லோ ஃப்ளேமில் வச்சு நான் மூடி வச்சுக்க போகிறேன். நல்லா குக்கரவே நல்லாவே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ
இப்போது 20 நிமிஷம் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல விசில்லாம் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். சாதம் சூப்பராக வெந்து நல்ல கமகமன்னு வாசனையோடு இருக்குங்க. இந்த சாதத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி இது எல்லாமே அவ்வளோ அட்டகாசமான ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் தான் செஞ்சேன் அப்படின்றனால நான் வந்து இன்றைக்கி வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா உருளைக்கிழங்கு பால் கறி செஞ்சுருக்கேன். இதுவும் இந்த சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் ரொம்ப சாதம் சூப்பராக வெந்திருக்குல்ல. ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா காலிஃப்ளவர் கிரேவி, உருளைக்கிழங்கு கிரேவி இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. இல்லைனா நான் செய்த மாதிரி உருளைக்கிழங்கு பால் கறி செய்து சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அதுவும் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். பாருங்கள், சாதம் எப்படி சூப்பராக வெந்திருக்கு அப்படி சொல்லிட்டு பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சாதம். நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த சாதத்துக்கு என்ன சைட் டிஷ் செஞ்சேன், அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன். பாருங்கள், இதுதான் உருளைக்கிழங்கு பால் கறின்னு நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் உங்கள் சைடு வந்து எப்படி சொல்வீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த பால் கறி எப்படி செய்யணும் அப்படின்னா, வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே 2 உருளைக்கிழங்கு நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் பாதி மூடி அளவுக்கு தேங்காயில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல அது கூடவே வந்து பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு இறக்குனீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு பால் கறி ரெடி ஆயிடும். கண்டிப்பாக நீங்கள் இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்குற மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டக்குன்னு ஏதோ ஒரு டிஷ் செய்யணும், வெங்காயம் தக்காளி கட் பண்ண டைம் இல்லை அப்படின்னா இந்த சாதம் செஞ்சு இதை செஞ்சோம் அப்படின்னா அட்டகாசமாக இருக்குங்க சாதம். இது கூட பூண்டு கொஞ்சம் உரிச்சு போட்டு வதக்குனீங்களாலும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ பாய், தேங்க்யூ, பாய்.